ஏன்டா எனக்கு விட்டு நடக்கும்? ஏய் என்ன என்ன வேற சொல்லிட்டு நீ உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? என்ன மேட்ரு? இப்போ ஒரு கம்பெனிக்கு போய்கிட்டு இருக்கேன்ல மெக்கானிக்கா. ஆமா. அந்த கம்பெனி எனக்கு போகவே பிடிக்கல மாப்ள. ஏன்டா என்னடா ஆச்சு? 2 வருஷமா அங்க வேலை பார்க்குறேன்டா மாப்ள. வெறும் 15,000 மாப்ள தராங்க. Oh my God. அதுவும் நம்ம ஞாயிற்றுக்கிழமை லீவே கிடையாதுடா மாப்ள. போட்டு என்ன ப்ரெஷர் ஆக்குறாங்கடா. சரி இப்போ என்ன ஐடியாவில் இருக்க? வேற எங்கேயாவது கேட்கணும் மாப்ள. மாப்பிள நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் மெக்கானிக் ஷெட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காரு. வேலைக்கு ஆள் வேணுன்ற மாதிரி கேட்டு இருந்தாரு. 20,000 சம்பளமோ என்னமோ சொல்லிட்டு இருந்தாரு. அங்கே வேணா கேட்டு பார்ப்போமா? இல்ல மாப்ள, எனக்கு இந்த ஃபீல்டே செட் ஆகலையா. ஓ ஃபீல்டே செட் ஆகலையா? அதே சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியா? சரி வேற ஏதாவது கேட்டு பார்ப்போம். தெரிஞ்ச இடத்துல கேட்டு பார்த்து சொல்றேன் மாப்ள. ஏய் நான் அந்த பழைய கம்பெனிக்கே வேலைக்கு போயிடுறேன்டா. ஏய் நான் மெக்கானிக் வேலை பார்த்து எனக்கு ப்ரெஷர் அது இதுன்னு சொல்லிட்டு திருப்பி அங்கேயே போறேன்ற. வீட்டு சூழ்நிலை மாசம்னா இஎம்ஐ கட்ட வேண்டியது இருக்கு. அதுக்காண்டி ஓடி தானே மாப்ள ஆகணும். நான் சொல்றது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே பார்த்த மெக்கானிக் வேலை தான் நான் திருப்பி பார்த்துறேன்னு சொல்றேன். அங்க 15,000 ரூபா, இங்க 20,000 ரூபா. கரெக்ட் தான்டா, ஆனா எனக்கு இந்த ஃபீல்டே செட் ஆகலைலடா. ஏய் ஃபீல்டே செட் ஆகலன்னு திருப்பி ஏன்டா அங்கேயே போற? ஏய் அது வீட்டு சூழ்நிலை போய் தானே மாப்ள ஆகணும். மாப்பிள அந்த அண்ணன் பக்கத்துல இருக்காரு. ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருமா? சரி வா, எனக்கு ஏதாவது வேலை கிடைச்சது சரிதான். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. பாப்பா ஒரு நிமிஷம் வாங்க.